கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டாபேஸ் கனெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோஆர்டினேட்டரில் எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது அதை பற்றி. ஓகே, டேட்டாபேஸ்னால் என்னென்னா, டேட்டாபேஸ்னால் டேட்டாவை ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளேஸ். ஓகே, இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா நோட் புக்கில் வந்து டீட்டெயில்ஸ் எழுதுகிற மாதிரி இல்லை, இது கம்ப்யூட்டரில் பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுற சிஸ்டம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு காலேஜில் வந்து ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களோட நேம், இமெயில், கோர்ஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாமே நோட் புக்கில் வச்சா சர்ச் பண்ண கஷ்டம். ஸோ டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி செகண்டில் ஃபைண்ட் பண்ணலாம். இதோட ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம்னா, ஏடிஎம் யூஸ் பண்ணுறது. இப்போ ஏடிஎம் யூஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணலாம், அப்புறம் ஒரு 500 வந்து டெபிட் பண்ணலாம், நியூ பேலன்ஸ் சேவ் பண்ணலாம். இது எல்லாமே டேட்டாபேஸோட ஆப்ரேஷன்ஸ் தான். ஓகே, இப்போ MySQL என்னென்னா பார்க்கலாம். MySQLனால் ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ RDBMSன்னு சொல்லுவோம். ஓகே, இது டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்டுக்கு ஸ்டோர் பண்ணும். இப்போது ஐடி, நேம், இமெயில், கோர்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி MySQL யூஸ் பண்ணுறதோட ரீசன் என்னென்னா, அது வந்து ஃப்ரீ, அப்புறம் வந்து ஓப்பன் சோர்ஸு, தென் ஃபாஸ்ட்டு, செக்யூரு. ஓகே, தென் வந்து PHPயோட கோஆர்டினேட்டருக்கு இது வந்து பெஸ்ட்டு தான். ஓகே, லார்ஜ் டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, டேட்டாபேஸ் கனெக்ஷனில் வந்துட்டு முதல்ல நமக்கு XAMPPங்கிறது வேணும். XAMPP வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டுருங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நம்மளோட பேஜில் இருக்கும். ஓகே, டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணோம்னா, நம்மளோட XAMPP ஓப்பன் பண்ணி அப்பாச்சி சர்வரும் டாம்கேட் சர்வரும் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருக்கணும் முதல்ல. ஓகேவா? எப்படின்னு சொல்கிறேன். இது ரெண்டையும் நம்ம அப்பாச்சியும் MySQLையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ என்னோடது வந்து இப்போ ஸ்டார்ட்டில் இருக்குது. ஓகே, தென் வந்துட்டு நம்ம வந்து PHP இப்போ MySQLோட பேஜ்க்கு போயிடணும். அதுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080 அதுக்குள்ளே /PHPMyAdminங்கிற பேஜ்குள்ளே போயிட்டு அதுதான் நம்மளோட டேட்டாபேஸ். ஸோ அங்கே போய்ட்டு நம்மளோட டேபிளை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். முதல்ல டேட்டாபேஸ் வந்து நேம் கொடுக்கணும், தென் வந்துட்டு டேபிள் க்ரியேட் பண்ணணும். டேபிள் வந்து நம்மளோட டேபிள் என்னென்னா க்ரியேட் டேபிள் நேம், தென் வந்து ஐடி வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஐடி இன்ட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ப்ரைமரி கீ. ஓகே, ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்காக. ஓகே, தென் வந்துட்டு நேம் வந்து வேர்கேரில் ஒரு 100 கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இமெயிலும் வேர்கேரில் ஒரு 100 கொடுக்கலாம். தென் வந்து கோர்ஸ் வந்து ஒரு 50 கொடுக்கலாம் வேர்கேரில். ஓகே, ஐடிங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி. நான் சொன்னேன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு. தென் வந்து நேம் வந்து ஸ்டூடெண்ட் நேம், இமெயில் வந்து ஸ்டூடெண்ட்டோட இமெயில், கோர்ஸ் வந்து அவங்க என்ன படிக்கிறாங்க அதை பற்றி தான். தென் வந்து அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரே தான். தென் வந்து ஆப்பில் இருக்கும், தென் ஆப்பில் பப்ளிக்கு, தென் வந்து ரைட்டபிள், தென் வந்து ENV. ஓகே, ENV. இந்த ENVங்கிறது எதுக்காகனா, நம்ம ENVயில் தான் நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம இங்கே தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இதில் தான் நம்மளோட டேட்டாபேஸ் நேம் கொடுப்போம். தென் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு, தென் வந்து ஹோஸ்ட், இதில் ஹோஸ்ட் பண்ணுறோம், நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ஹோஸ்ட் பண்ணுறோம். ஓகே, தென் வந்து ஆப்போட URL இது எல்லாத்தையும் நம்ம இங்கே தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, தென் வந்து வெர்ஷன், போர்ட் கொடுத்துருக்கோம்ல, டேட்டாபேஸ் டெஸ்ட் போர்ட், இதெல்லாமே நம்ம இங்கே தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, எதுக்காக .env ஃபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி ஹார்ட் கோடிங்கை வந்து அவாய்ட் பண்ணலாம், செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் டேட்டாபேஸ் சேஞ்ச் பண்ணால் ஒரு ஃபைலை எடிட் பண்ணணும் போதும். ஓகே, தென் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்டிங், அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு செப்ரேட்டு செட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே எனேபிள் ENVங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, .env இல்லைன்னா ENV அப்படியே நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, .env ஃபைலில் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் பற்றி நம்ம இப்போ சொல்லிட்டோம். ஓகே, தென் வந்துட்டு க்ரெட்னா என்னென்னு பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது CRUD இதுதான் க்ரெட். ஓகே, இப்போ Cனா க்ரியேட்,
ஆர்னா ரீட், யூனா அப்டேட், டினா delete. இதுதான் க்ரெட்ங்கிறது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட், நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. இப்போ அதை வந்து ரீட் பண்ணும். ப்ரொஃபைல் டிஸ்பிளே பண்ணுறது. தென் வந்து அப்டேட், ப்ரொஃபைலை எடிட் பண்ணுறது. தென் வந்து delete, அமௌண்ட் ரிமூவ் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் எல்லா வெப் அப்ளிகேஷன்லேயும் இந்த 4 ஆப்ரேஷன் தான் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தென் வந்துட்டு காமன் கொரி பில்டர்ஸ் இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது செலக்ட்னு ஒன்று இருக்குது. ஸ்பெசிஃபிக் கோலம் மட்டும் எடுக்கும் செலக்ட்னா. அதுவே டேபிள்னு ஒன்று இருக்குது, அது எந்த டேபிளை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லும். தென் வந்து வேறு கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. இது எல்லாமே எஸ்கியூஎலோட ஒரு பேசிக் மெத்தட்ஸ் தான், காமன் கொரிஸ் தான். ஓகே, தென் வந்து ஆர் வேர்னு இருக்குது, அது வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. தென் வந்து லைக், சர்ச் பண்ண யூஸ் பண்ணும். தென் இன்சர்ட், டேட்டாவை ஆட் பண்ணும். அப்டேட் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அப்டேட் பண்ணும். delete வந்து ரெக்கார்ட் டேட்டாவை வந்து delete பண்ணும். தென் வந்து கெட், அது என்ன பண்ணணும்னா டேட்டாவை ஃபெச் பண்ணும். தென் ஃபஸ்ட் அண்ட் கெட் ரோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெக்கார்டை மட்டும் எடுக்கும். தென் ஆர்டர் பைங்கிறது அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஷார்ட் பண்ணும். தென் வந்து லிமிட், எவ்வளோ ரெக்கார்ட் வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுக்கும். தென் ஜாயின், இது 2 டேபிளையும் கம்பைன் பண்ணும். தென் கவுண்ட் ஆல், டேபிள் ரெக்கார்ட்ஸை கவுண்ட் பண்ணும். இது எல்லாமே எங்களோட ப்ரீவியஸ் வீடியோலையும் இருக்கும், ஜஸ்ட் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு இப்போ டேட்டாபேஸ் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து .env ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆனால் யூசர் நேம் பாஸ்வேர்டை கோடில் ஹார்ட் கோட் பண்ணாதீங்க. ஓகே, தென் வந்து ரா எஸ்கியூஎல் விட கொரி பில்டர் யூஸ் பண்ணுங்கள். தென் யூசர் இன்புட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வந்து ரெகுலராக டேட்டாபேஸை வந்து பேக்கப் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா எப்போவும் ஒரு பேக்கப் நம்மக்கிட்ட இருக்கிறது சேஃப். இப்போது அந்த பேக்கப் இல்லைன்னா உங்களுக்கு அது திரும்பவும் முதல்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஒரு பேக்கப் எடுக்காமல் பண்ணிட்டீங்க, ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு அதே டேட்டாபேஸில் திரும்பவும் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ நீங்கள் அங்கே கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டேட்டாஸ் எல்லாமே delete ஆச்சுன்னா உங்களால் திருப்பி எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த டேட்டாபேஸை எப்போவும் பேக்கப் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு தேவை வரும். ஓகே, இன்றைக்கி எடுத்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.